மிதுன ராசி நண்பர்களே, இந்த 2025 செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மிதமான பலனை தரும் மாதமாக இருக்கும். உங்கள் தொழிலை பொறுத்தவரையில் உங்கள் தொழிலில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். வேலை அழுத்தம் மற்றும் பணியிடத்தில் ஒருவருடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் கடின உழைப்பாளிகள் மற்றும் பொறியியல் துறையுடன் தொடர்புடையவர்கள் சிறப்பான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் பணியிடத்தில் அவர்களின் நிலை வலுவடையும் வாய்ப்பு உள்ளது. வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் கிடைக்கும். திருமண உறவுகளில் தீவிரம் இருக்கும். மாத தொடக்கத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதன் பிறகு நிலைமை நன்றாக இருக்கும். காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் மிதமானதாக இருக்கும். மாதத்தின் முதல் பாதி சாதகமாகவும் பிற்பாதி பலவீனமாகவும் இருக்கலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதில் நீங்கள் வெற்றியடைவீர்கள். இது உங்கள் கல்வியில் நல்ல வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளை தரும். ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். ஆனால் சில உடல்நல பிரச்சனைகள் உங்களை அவ்வப்போது தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். மாதத்தின் ஆரம்பம் நிதி விஷயங்களில் சாதகமாக இருக்கும். பிற்பாதியிலும் நிதி ஆதாயம் கிடைக்கும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி நன்மை அடைவீர்கள். குடும்ப வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். மாத தொடக்கத்தில் செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் சனி 10ஆம் வீட்டில் அமர்வதாலும் பணியிடத்தில் யாரிடமாவது வாக்குவாதம் தகராறு ஏற்படும் சூழ்நிலை வரலாம். எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும். இவற்றை கையாண்டால் நல்ல காரியத்தில் வெற்றி கிடைக்கும். மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு முதல் வீட்டில் அமர்ந்து 7வது வீட்டை பார்ப்பார். சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருந்து 7வது வீட்டையும் செவ்வாய் கிரகம் உங்கள் 7வது வீட்டையும் மாத தொடக்கத்தில் பார்க்கிறார். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் கூர்மையான புத்திசாலித்தனத்தின் பலனை பெறுவீர்கள். நீங்கள் வெளிநாடு சென்று படிக்க விரும்பினால் உங்கள் விருப்பமும் வேலையுடன் நிறைவேறலாம். அதாவது படிப்புடன் வேலை கிடைக்கும். உங்கள் உடன்பிறந்தவர்களுடனான உங்கள் உறவு நன்றாக இருக்கும். அவர்களின் பிரச்சனைகளில் அவர்களுக்கு உதவலாம். சுக்கிர பகவான் 3வது வீட்டில் நுழைவதால் நீங்கள் உங்கள் காதலியை ஒரு நண்பரை போல நடத்துவீர்கள். இது உங்கள் உறவை ஆழமாக்கும் மற்றும் நண்பர்களுடனான உங்கள் உறவிலும் உதவும். செவ்வாய் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் இந்த பிரச்சனைகள் குறையும். குருவின் அருளால் உங்கள் உறவு தொடரும். உங்கள் உறவின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் மற்றும் அனைத்து பொறுப்புகளையும் சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். இந்த மாதம் நீங்கள் கவனக்குறைவான அணுகுமுறையை தவிர்க்க வேண்டும் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். புதன்கிழமை அன்று ஸ்ரீ நாராயண மூர்த்தியை வழிபட்டு வந்தால் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும்.